சுந்தரமூர்த்தி சுவாமியோடைய அவதாரம் என்ன, அவருடைய நோக்கம், சுவாமியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சைவ பயிர் நல்ல வளர்ந்தது. நாவுக்கரசு பெருமானாலும் அப்பர் சுவாமிகளாலையும் கோயில் கோயிலா போய் கோயில் நல்ல சிறப்பு வழிபாடு சிறப்பு வந்துச்சு. வழிபாடு சிறப்பாக நடந்து கொண்டு இருந்தது. ஆனால் வழிபாடு செய்கின்ற அடியார்களுடைய சிறப்பு வெளியில தெரியல. இன்னும் சுவாமி பார்த்தாரு, அடியாரோட சிறப்பு வெளியில கொண்டு வரணுமே அப்படி என்று சொல்லிதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒரு செய்கையை செய்ய வைக்கிறார். எங்க மேல அவர் என்ன பண்றாரு, ஒரு 2 மகளிர் வரும்போது அவங்கள பார்த்தோன்னே இவருக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுது. சாமி எல்லாமே சாமி செய்ததுதான், ஏன் அதை செஞ்சேன் அப்படின்னா பின்னாடி வருது. அவன் இவருக்கு சாமி என்ன பண்ணாரு, உனக்கு மகளிர் மேல ஆயிடுறா, சரி பரவாயில்ல கீழே போயிட்டு பிறந்து முழுமையா அனுபவிச்சுடுவா அப்படின்னு இவருக்கு ஒரு தயக்கம் வந்தது. சுவாமி நீ எப்படியாவது தடுத்து ஆட்கொள்ள வேண்டும்னு சொல்லி சாமி கிட்ட இவர் கேட்டுக்கிறாரு. சாமி நல்லபடியா போயிட்டு வாங்க அனுப்பிடுறாரு. கூட சடையனார் இசைஞானி அம்மாவுக்கு மகனாக திருவாவதாரம் திருவாவூரில் பிறந்துன்றாங்க. அப்புறம் வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போது நல்ல அவங்க எத்தனை பிராமண குலத்தை சார்ந்தவங்க. ஸோ அதனால கல்வி கேள்வி அறிவில் ரொம்ப சிறந்து விளங்குனாங்க. அப்போ அவர் விளையாண்டுகிட்டு இருக்கும்போது நரசிங்கம் முறைய நாயனார் அப்போ அந்த அரசன் அவர் இவரை மாதத்துக்கு ரொம்ப அழகா இருக்காரு, இவரை நான் எடுத்து வளர்க்கணும்னு அவங்க அம்மா அப்பாட்ட கேட்குறாங்க. அவரும் ஒன்றும் சொல்லலை, உடனே தந்து கொடுத்துறாங்க. இவர் பிராமணன் அங்கே போனோன்னா அரசர்களுக்கு உண்டான அரசு குமரனாக நல்லா வளர்ந்து வராரு. 16 வயசுல அவருடைய கல்யாண பருவம் வந்தது. அவர் சடங்கவை சிவாச்சாரியாருடைய மகளை திருமணம் வயசுல சாட்டி பயிற்சி பண்றாங்க. திருமணமும் எல்லாம் கைகூடி வர்ற மாதிரி இருக்கு. திருமணத்துக்கான ஏற்பாடு நடந்தாச்சு. 2 பேருக்கும் திருமணம் நடக்கும் போது சமயம் கல்யாண மேடையில நம்ம சாமி நேரே அங்கே இருப்பாரு. நிப்பாட்டு அப்படின்றாரு. கல்யாணத்துக்கு சமயத்துல யாருக்கு வரும் நாடி கட்டும்போது நிப்பாட்டு தான். மற்றவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்கள தூக்கி போய் எங்க ஓரமாக சொல்லி இறத்தி விடுவாங்க. இல்லை அப்படி நடக்கல. சொன்ன உடனே முதல்ல நிப்பாட்ட சொன்னாங்க. அப்புறம் நான் என்னன்னு கேட்கும் போது இந்த மாதிரி இவங்களுடைய தாத்தா எனக்கு அடிமைன்னு சொல்லி ஓலை எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஊர்காரங்களும் கேட்குறாங்க, பிராமணன் ஒரு பிராமணனுக்கு அடிமை ஓலை எழுதி கொடுக்குற வழக்கம் கிடையாது அப்படின்றாங்க. அப்புறம் இங்கே வழக்கு செல்லுபடி ஆகாது, நீ எங்கள் ஊருக்கு வா விடைகளுக்கு வான்னு சொல்லி அங்கே போய் வழக்கு இதை பார்க்குறாங்க. அப்போ இவங்க தாத்தாவோட ஓலை சுவடியை இப்போ எப்படி தாலுகா ஆஃபீஸ் இருக்குதோ அது மாதிரி அந்த காலத்துக்கு அங்கே ஒரு ஆஃபீஸ் ஏதோ ஒன்று இருந்துட்டு அங்கேருந்து அவங்க தாத்தாவுடைய மூல ஓலையை எடுத்து காமிக்கிறாங்க. 2 ஒத்து போகுது. ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. சரி இவர் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார், ஓலையை பிரித்து தூரம் போட்டுருவார். அதுக்கப்புறம் தான் சரி ஒரிஜினல் ஓலை நான் காட்டுறேன், மூல ஓலை அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தான் திருவண்ணூரில் இந்த பஞ்சாயத்து நடக்கும். அப்போ எல்லா முன்னிலையும் அவர் சாமி கேட்பாரு, இவன் கிடைச்சிருவான் மூல ஓலையால் நீங்கள் பொறுப்பை எடுத்துக்கிட்டு நம்ம ஓலையை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே மூல ஓலையை எடுத்து காட்டுவாங்க, ஒத்துக்கிடுவாங்க. சாமி ஒன்றும் சொல்ல மாட்டார். நம்மனா நீ யாரையான மோயை பார்த்து வேலை போட்டு போகணும்னு சொல்லுவோம். ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படி செய்யலை. என்ன சொன்னாங்களோ வழக்கு என்ன இது பண்ணாங்களோ அதுபடி நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சாயத்து தரப்புல என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சுவாமி பின்னாடி போக வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்றாங்க. இவரும் போகிறாங்க. இவங்க பின்னாடி ஆட்கள்லாம் வராங்க. அந்த மலையாள அதுக்கு முன்னாடி கேட்பாங்க, நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க, இந்த ஊரில் பார்த்ததே இதெல்லாம் இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு வெள்ளையனூர் கோயிலுக்கு கூட்டு போவாங்க. உள்ளே போனவங்க சாமி சுந்தராயணி தெரியலையா அப்படின்னு கேட்கும்போது சாமி உள்ளே போய் மறைந்துருக்காங்க. மறைந்ததுக்கப்புறம் இவர் சாமி நீயா என்னை ஆட்கொண்டு ஒரு திக்கு முன்னாடி நிற்கிறார். இப்போ சுவாமி அருள் வழங்குறாரு. அப்போ நீ என்னை பாடுப்பா அப்படின்னு சுவாமி பாடுன்னு சொல்லும்போது இவருக்கு நான் எப்படி பாடுறது என்ன பாடணும்னு எனக்கு தெரியலையா அப்படின்னு அடி எடுத்து கொடுங்கன்னு கேட்கிறாரு சாமிகிட்ட. அப்போ நீ என்னை திட்டிய பித்தனை பேரு திட்டிய அதை வச்சே பாடுன்னு சொல்லி பித்தா அப்படிங்கிற வரியை எடுத்து கொடுக்குறாரு சுவாமி. அந்த முதல் பதியம் அது பித்தா பேசுங்கிற பதியம் அறுந்தாங்க. இப்படி மறுபடியும் ஒரு 6 கோயில் வருவாங்க. 6 முடிஞ்சு 7வது நம்ம திருவாரூருக்கு வராங்க. திருவாரூர் போகும்போது இவர் கிழக்கு வாசல் வராரு. வடக்கு வாசல் போறபடியில் மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்தில் வீரமண்ட நாயனாருக்கும் அவருடைய அடியார்களும் அங்கே சூழ்ந்து இருப்பாங்க. இவர் இங்க இருந்து தாழ்ந்து வணங்கிடுறாரு. வணங்கிட்டு தான் சுவாமியை பார்க்க போறாரு. அவர் அங்கே நினைக்கிறாரு, இங்க வணங்காம போறாங்க, இவன் யாருன்னு கேட்கிறாரு. கேட்கும் போது இவர் சுந்தரமூர்த்தி சுவாமி, இவர் யாருன்னா சுவாமிக்கே நண்பர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் முதல்ல சொல்லும்போது அடியார வணங்காத நீ நம்ம உறவு சைவத்துல இருந்து புறதாக்குறாரு. அப்புறம் சாமி இவர் சிவபெருமானுடைய நண்பர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படா சாமியை புறவு தட்டுற அப்படின்றாரு. சைவம் எங்கேயாவது நடக்கக்கூடிய விஷயமா? கோயில் அவர் கோயில், உலகமே அவருடையது. நீங்க வழிபாடு யார் வழிபடுறோம்? இரண்டு நாயனார் வழிபடுறது யாரும் சிவபெருமான தான் வணங்குறாரு.
ஆனா இவர் என்ன சொல்றாரு, இவர் வந்து என்ன சிறப்பு அப்படின்னா விரல்மண்ட நாயனார் அடியார் திருக்கூட்டத்தோட நடுவில் இருக்கார். அந்த அடியார் திருக்கூட்டத்துக்கான சிறப்பே அதுதான். இப்பதான் சுவாமி வந்து அவருடைய அவதார நோக்கம் வந்து வெளிப்படுது. அப்படின்னு இவர் உள்ள போறாரு. நீ ஏன் வணங்கலாம் சாமி கேட்டுக்கலாம், இது ஏன் கோயிலுக்கு விட்டுறான்னு சொல்லியிருக்கலாம். சாமி அப்படி கேட்கற, நீ ஏன் அங்க போய் வணங்கல அப்படின்னு சாமி சுந்தரமூர்த்தி சாமியை போய் கேட்கிறாரு. சுவாமி சொல்றாரு, நான் என்ன பண்ணணும், எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு நம்ம நம்பி சாமி சாமிகிட்ட கேட்கிறாரு. கேட்கும் போது அப்படி அவனை பற்றி பாடிடு அப்படின்றாரு. பாடுறதுக்கு எனக்கு ஒரு அருள் அடி எடுத்து கொடுங்க அப்படின்னு நெல்லைவாழ் அண்ணன் அடியார் அப்படின்ற பதிகத்தை சொல்றாங்க. ஒரு வரியை எடுத்து கொடுக்குறாங்க, சுவாமி முழுமையா பாடுறாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய அவதாரம் என்னன்னா இதுதான். இந்த பாடல் அந்த திருப்பதியத்தை வச்சுதான் நம்ம எல்லா திருமுறையுமே தவறாயிருக்கு. அதாவது நாவுக்கரசர் அப்பர் சுவாமியும் சுவாமியை பத்தி பாடினாங்க, ஆனா அடியாருடைய சிறப்பை வந்து சொல்லலை. ஆனா அடியாருடைய சிறப்பை வெளிக்கொண்டு வந்த பெருமை யாருக்குன்னா சுந்தரமூர்த்தி சாமி. இதுதான் நம்ம சுந்தர தேவாரத்துக்கும் திருமுறைகளுக்குமே முக்கியமான பதியம். நம்ம குருநாதர் சொல்லுவாங்க, மொத்த திருமுறை பாடுறதும் ஒண்ணுதான், இந்த ஒரே ஒரு திருப்பதியை பாடுறதும் ஒண்ணுதான், இது அவ்வளவுமே அடங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம வலியுறுத்தி இந்த திருக்குறளை புகைப்பதியத்துல டெய்லி சொல்லி நிறைய பேர் மனப்பாடம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் நம்மளும் ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நம்மளால முடிந்த திருக்குறை தொண்டை வந்து தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றோம். இதுதான் அவன் ஐயா சொன்ன கருத்து என்னன்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்ததனுடைய நோக்கம் அடியார் பெருமை உலகில் தொலை எடுத்து தேசம் முய்ய திருக்கொண்ட தொகை படித்தான். எதுக்குன்னா இந்த திருக்கொண்ட தொகை பதியம் வந்தான்னா அடியார் பெருமை வரும். அப்படிதான் வந்துச்சு. 7ஆம் திருமுறை வந்துச்சு. இதை வச்சு நம்பி ஆண்டார் நம்பி என்ன பண்ணாங்க, ஒரு 88 பாடல ஏதோ வரும். ஒவ்வொரு நாயன்மாருக்கும் தனித்தனி பாடல் இவர் வந்து ஒரு வரியில சொல்லியிருப்பார். தில்லைவாழ் அந்தனமும் அடியாருக்கும் அடியும் திருநீலகண்டத்தும் குயவனாருக்கு அடியும் ஒவ்வொரு வரி. அவர் நம்பியாண்டார் மீத சிவருமே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு பாடல் செஞ்சிருப்பாங்க. அதை இது வந்து தொகை, அதை கொஞ்சம் வகைப்படுத்தினால வகையை விரிச்சு எழுதுற நூல் தான் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம். பெரிய புராணங்கிறது பெரிய நூல். அவர் வந்து மொத்த ஹிஸ்டரி ஃபுல்லாக எடுத்துருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஹிஸ்டரி. இப்போ நம்ம வந்து அப்பர் தேவாரம் படித்தோம், அவர் எங்கெங்க போனாரு, என்ன பண்ணாங்க, அந்த மொத்த வரலாறுமே பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்தில் தான் இருக்கும். சேக்கிழார் பெருமான் அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தழுவிதான் பெரிய புராணம் வந்துச்சு. பெரிய புராணம் என்ன தெரியுமா, சேக்கிழார் பெருமானுடைய இது சுந்தரமூர்த்தி சுவாமியோட வரலாற்றினுடைய ஒரு நிகழ்வு தான். அது ஒரு தனி இது கிடையாது. சுந்தரமூர்த்தி சுவாமி வரலாறுல பார்த்தீங்கன்னா இந்த திருவாரூர் வந்து பாருங்களேன், திருவாரூர் இந்த பதியம் பாடினதனுடைய விரிவு நூல் தான் பெரிய புராணம். அதை சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய நோக்கம் அவதாரம் என்ன அப்படின்னா அடியாருடைய சிறப்பு. இதை இன்னும் சொல்லணும்னா இது ஒரு இது, இந்த சிறப்பை வந்து இது நாள் வரைக்குமே அடியாருக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குன்னு சொன்னவங்க யாருமே கிடையாது. நம்ம திருச்சி நம்ம குருநாதர் ஐயா மாவட்டம் அவங்கள இதெல்லாம் சொல்லுவாங்கன்னா நான் பெரியாரு என்னைய வழிபாடு ஒவ்வொரு இடத்துலையும் அப்படிதான் இருக்கு. நம்ம ஒரு ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க பெரியாள் அவங்க பெருசாக காட்டிக்கிறாங்க. அது வந்து சைவத்தில் கிடையாது. இன்னும் சொல்கிறேன், நம்ம ஐயா கொஞ்சம் போய் வணங்குறோன்னு வச்சுக்கோங்களா, அவங்க 76 வயசு ஆகுது. போய் வணங்கினா அவங்க 2 பேரும் விழுந்து வணங்குவாங்க. அடியார் இன்னொரு அடியாரோட பெரிய ஆள் அப்படிங்கிறது வந்து கிடையாது. எல்லாரும் ஒரே தான். யாரெல்லாம் திருவேடம் போட்டிருக்கீங்களோ அவங்களாம் அடியார். அந்த அடியார் நான் பெரிய ஆளானா கிடையவே கிடையாது. நீங்க உங்களுக்கு என்ன யார் திருவேடம் போட்டிருக்காங்களோ இன்னொருத்தர் திருவேடம் போட்டால் 2 பேரும் வணங்க வேண்டியது நியதி. அது ஏன்னா திருவேடம்ங்கிறது சுவாமியினுடைய சாட்சாத் உருவம். அதனால நம்ம அடியாரை கண்டா வணங்குறத வந்து ரொம்ப ஒரு மரபு. எப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதாரம் பண்ணி கொஞ்சம் அந்த அடியார் பெருமையை நாயன்மாருக்கு அந்த காலத்துல அவங்க பெருமையை செஞ்சாங்க. இந்த காலத்துல நம்ம என்ன செய்ய, நம்ம பார்க்குற யாரெல்லாம் திருவேடம் போட்டிருக்காங்களோ அவங்கெல்லாம் வணங்கினோம்னா நம்மளுடைய பிறவி அறுபடும். வேடம் கைதோட வீடு எளிதாமன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி என்ன கிடைக்குமா, நீங்க வந்து இப்போ திருவேடம் போட்டு நம்ம ஐயா வணங்கணும்னு வச்சுன்னா என்ன கிடைக்கும்னா முக்தி கிடைக்கும். ஏன்னா இந்த வேடம் திருவேடம் சுவாமியோட சாட்சாத்து வருவோம். அதை நம்ம வணங்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும், முக்தி கிடைக்கும். அதனால சுந்தரமூர்த்தி சுவாமியோட அவதாரம் திரும்ப என்னன்னா அடியார் பெருமையை சொல்ல வந்தவங்க. இந்த அளவு தான் நிறைவு பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தயவு செய்து எடுத்துக்கலாம். வணங்கி